ஹாய், நான் டாக்டர் ஸ்ருதி. நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர்த் வீடியோ. பிரெஸ்ட் ஃபீட் பண்ண மதர்ஸ்க்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கம்மியாக வரலாம். அப்படி கம்மியாக வர்றதுக்கான காரணங்கள் என்ன, அண்ட் நம்ம அதை எப்படி சரி பண்ணலாம், அண்ட் தாய்ப்பால் ப்ரொடியூஸ் ஆகிறத நம்ம எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் அட்லீஸ்ட் 8 to 12 டைம்ஸ் வந்து ஃபீடிங் பண்ணணும். 8 டைம்ஸை விட நீங்கள் கம்மியாக தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தாய்ப்பால் ப்ரொடியூஸ் ஆகிறதும் கம்மியாயிடும். ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ மில்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறது நீங்கள் குழந்தைக்கு எவ்வளோ பால் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ உங்கள் மில்க் டிமாண்ட் பேஸ் பண்ணி தான் உங்களோட மில்க் சப்ளையும் இருக்கும். ஸோ நீங்கள் குழந்தைக்கு நிறைய தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் தானாகவே நிறைய தாய்ப்பால் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் அட்லீஸ்ட் 8 to 12 டைம்ஸ் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும். பகலில் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபீடிங் பண்ணணும், அண்ட் நைட்டில் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபீடிங் பண்ணணும். அடுத்து நீங்கள் குழந்தைக்கு ஃபீடிங் பண்ணும்போது உங்கள் லாஸ்டிங் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் லாஸ்டிங் கரெக்டாக இல்லைனாலும் உங்களுக்கு தாய்ப்பால் வர்றது கம்மியாகும். லாட்சிங் கரெக்டாக பண்ணலன்னா குழந்தைக்கு வந்து ஒழுங்காக பால் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு மில்க் ப்ரொடியூஸ் ஆகிறது ரொம்ப கம்மியாயிடும். லாட்சிங்னா குழந்தை அம்மாவோட பிரெஸ்ட்ல அட்டாச் ஆகுறது. நம்ம எப்பவுமே டீப் லாட்ச் தான் பண்ணணும், ஷாலோ லாட்ச் பண்ணக்கூடாது. ஷாலோ லாட்ச் பண்ணீங்கன்னா குழந்தைக்கு பால் கிடைக்காது. நம்ம கரெக்டாக டீப் லாட்ச் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல தெளிவா நிறைய போட்டோஸ் காமிச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் நான் அந்த வீடியோல சொன்ன 7 பாயிண்ட்ஸும் நீங்க கரெக்டா பண்றீங்களான்னு செக் பண்ணுங்க. அடுத்து நீங்க தாய்ப்பால் கொடுக்கும்போது உங்கள் பிரெஸ்ட்ல கை வச்சு லைட்டாக அழுத்துங்க. இதனால தாய்ப்பால் வெளியே வர்றது வேகமாகும். ஸோ குழந்தை தொடர்ந்து பால் குடிக்கும். தாய்ப்பால் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்லேயே குழந்தை தூங்கிடுச்சுன்னா குழந்தைக்கு பால் ரொம்ப மெதுவாக வருதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் உங்களோட பிரெஸ்ட்டை அழுத்துனீங்கன்னா பால் வேகமாக வரும். ஸோ குழந்தை ஏஞ்சுக்கா நல்லா பால் குடிக்கும். உங்கள் பிரெஸ்ட்டில் நிப்பிள்லேருந்து கொஞ்சம் தள்ளி அழுத்தணும். ஏன்னா நீங்கள் நிப்பிள் கிட்ட ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பால் வராது. ஸோ நீங்கள் நிப்பிள்லேருந்து கொஞ்சம் தள்ளி பிரெஸ்ட்டில் ப்ரெஸ் பண்ணணும். உங்கள் கையை இந்த மாதிரி சி ஷேப்பில் வச்சுக்கணும். இந்த மாதிரி சி ஷேப்பில் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் பிரெஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு அழுத்தலாம், ஆனால் உங்களுக்கு வலி எதுவும் வரக்கூடாது. வலி வர மாதிரி அமுத்தாதீங்க. பட் உங்களோட குழந்தை ஏற்கனவே நல்லா தான் பால் குடிக்குதுன்னா நீங்கள் வந்து பிரெஸ்ட்டை ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. அடுத்து நீங்கள் ஃபீடிங் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு குழந்தைய உங்களோட பிரெஸ்ட்டுக்கு நடுவில் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டில் வந்து வச்சிங்கன்னா உங்கள் மில்க் சப்ளை அதிகமாகும். ஏன்னா நீங்கள் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டில் வைக்கும்போது மதருக்கும் குழந்தைக்கும் அந்த எமோஷனல் பாண்டிங் ஆகும். ஸோ அம்மாவோட பிரெயின்ல இருந்து ப்ரொலாக்டின் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். ஸோ மில்க் சப்ளையும் அதிகமாகும். அடுத்து குழந்தை பிறந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸில் நீங்கள் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். குழந்தைக்கு நீங்கள் வேறு ஏதாவது கொடுத்தீங்கன்னா லைக் தண்ணி இல்லை சக்கரை தண்ணி, தேன், ஃபார்முலா மில்க் இந்த மாதிரி வேறு ஏதாவது உணவு கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு அதை சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிடும். ஸோ குழந்தை தாய்ப்பால் குடிக்கிறது ரொம்ப கம்மியாயிடும். ஸோ உங்களுக்கும் தாய்ப்பால் ப்ரொடியூஸ் ஆகிறது ரொம்ப கம்மியாயிடும். ஆல்சோ நீங்கள் தாய்ப்பால் தவிர இந்த மாதிரி மற்ற ஃபுட்டு வந்து குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான ரிஸ்க்கும் ரொம்ப அதிகம். ஸோ குழந்தை பிறந்து அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸில் தாய்ப்பால் மட்டுமே கொடுங்க, வேறு எதுவும் கொடுக்காதீங்க. நீங்கள் ஃபீடிங் பண்ணப்புறம் கூட குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னா சில அம்மாக்கள் அதை பார்த்துட்டு குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் பத்தலை போல, ஸோ அது இன்னும் பசிலேயே அழுதுட்டு இருக்குன்னு நினச்சிருவாங்க. ஸோ நம்ம ஃபார்முலா மில்க் குழந்தை கொடுக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஆனால் அது தவறு. நீங்கள் ஃபீடிங் பண்ணப்புறம் கூட குழந்தை அழுதுட்டு இருக்குன்னா அதுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம், லைக் கேஸாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் குழந்தைய தூக்கி வச்சு பர்ப் பண்ணணும். ஸோ குழந்தைக்கு போதுமான பால் கிடைக்கல அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிட்டு ஃபார்முலா மில்க் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தவறு. குழந்தைக்கு போதுமான பால் கிடைக்குதா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 7 அறிகுறிகள் இருக்கு. அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதையும் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணாலும் உங்கள் பிரெஸ்ட் மில்க் சப்ளை ரொம்ப கம்மியாயிடும். ஸோ நீங்கள் ஸ்மோக்கிங் எதுவும் பண்ணாதீங்க. அண்ட் குழந்தை பக்கத்தில் யாருமே ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. ஏன்னா செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக், அதாவது குழந்தைக்கு பக்கத்தில் வந்து யாராவது ஸ்மோக் பண்ணால் கூட அந்த ஸ்மோக் வந்து குழந்தை இன்ஹேல் பண்ணும்போது ரிஸ்க் ஆஃப் SIDS, அதாவது சடன் இன்ஃபேன்ட் டெத் சிண்ட்ரோம், இதோட ரிஸ்க் ரொம்ப அதிகமாகிடும். SIDSனா குழந்தை வந்து லைக் திடீர்னு இறந்து போயிடும் தானாகவே. ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் இல்லை வேறு யாராவது ஸ்மோக் பண்ணாலும் அவங்க கண்டிப்பாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அடுத்து மதர் வந்து ரொம்ப டயர்டாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும் பால் சப்ளை ரொம்ப கம்மியாயிடும். ஸோ நீங்கள் குழந்தைய மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களோட ஹெல்த்தை மறந்துடாதீங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நல்லா நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அண்ட் நல்லா தண்ணி குடிங்க. ஏன்னா பிரெஸ்ட் மில்கில் பார்த்தீங்கன்னா 87% ஆஃப் பிரெஸ்ட் மில்க் வந்து வெறும் தண்ணி தான். ஸோ நாளைக்கு நீங்கள் 3 to 4 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த இளநீர், மோர் அண்ட் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா சாப்பிடுங்க. அண்ட் தாய்ப்பாலில் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டும் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஹெல்த்தி அண்ட் ப்ரோட்டீன் ரிச் பேலன்ஸ் டயட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ப்ரோட்டீனுக்கு நீங்கள் வெஜிடேரியன்னா இந்த பல்சஸ், அதாவது பருப்பு வகைகள் அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ்லாம் சாப்பிடலாம். நான்வெஜ்னால் நீங்கள் இந்த பால் சுறா சாப்பிடலாம். அண்ட் சிக்கன், எக்கு இது கூட எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி எக் ஒயிட் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. உங்கள் மில்க் சப்ளை அதிகப்படுத்துறதுக்கு சில உணவுகள் இருக்குது. ஒன்று வந்து ஓட்ஸு, இது வந்து ஒரு கேலக்டோகாக்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஓட்ஸ் வந்து ஒரு கஞ்சி மாதிரியோ இல்லை உப்புமா மாதிரி கூட எடுத்துக்கலாம். தென் இந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அண்ட் நிறைய கீரை வகைகள் அண்ட் கேரட், க்ரீன் பப்பாயா, கார்லிக் அதாவது பூண்டு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அண்ட் நட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேஷ்யூ, வால்நட் அண்ட் சீசேம் சீட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அண்ட் ஃபெனுக்ரீக் அதாவது வெந்தயம் அண்ட் சீரகம், சோம்பு
இதெல்லாம் நீங்கள் தண்ணியில் வந்து சோக் பண்ணி அந்த வாட்டரை குடிக்கலாம், இல்லை அந்த சீடு கூட நீங்கள் சாப்பிடலாம். அடுத்து சில மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்தாலும் உங்கள் பிரெஸ்ட் மில்க் சப்ளை கம்மியாகலாம். லைக் ஹை டோஸ் ஸ்டீராய்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஜென் ஆன்டிஹிஸ்டமினிக்ஸ், டோபமைன் அகோனிஸ்ட் லைக் இந்த கேபர்கோலின் அண்ட் ப்ரோமோகிரிப்டின் அண்ட் ஈஸ்ட்ரஜன் இருக்கிற பர்த் கண்ட்ரோல் பில்ஸ். ஸோ இந்த மெடிசன்ஸ்லாம் எடுத்தால் உங்களோட தாய்ப்பால் சப்ளை கம்மியாகலாம். ஸோ நீங்கள் இந்த மெடிசன் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டர் கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. சில மதர்ஸ்க்கு தாய்ப்பால் ரொம்ப கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அவங்க பவர் பம்பிங் ட்ரை பண்ணலாம். அதாவது நீங்கள் ஃபீடிங் பண்ணி முடிச்ச அப்புறம் நீங்கள் அந்த பிரெஸ்ட் மில்க் வந்து பம்ப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பம்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் மறுபடியும் பம்ப் பண்ணணும். உங்களுக்கு மில்க் சப்ளை கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை பண்ணணும். உங்கள் மில்க் சப்ளை நார்மலாக தான் இருக்குன்னா நீங்கள் இதை பண்ண தேவையில்லை. ஸோ உங்கள் தாய்ப்பால் அதிகப்படுத்துறதுக்கு நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது புது மதர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நாங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.